ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், South India's #1 turf construction company. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Fitness வந்து இப்போ ஒரு பயமா இருக்கு. So I am a person who went through an open heart surgery in 2009. Nothing related to fitness. I had a birth defect. அதுல 2009ல தான் கண்டுபிடிச்சாங்க. I went through an open heart surgery. என் ஃபிட்னஸ் ஜர்னியை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சேன். நான் ஜிம் போறேங்கிறதுக்கு நீங்க நான் சாப்பிட்டுட்டு கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணாம ஜிம் போய் நான் கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்றது அது தப்பு இல்லையா? ஆனா ஃபிட்டா இருக்கிற அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதை ஏத்துக்க முடியல. இல்ல இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டாலே ஃபிட்டா இருக்கேன்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதானே பிரச்சனை. அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு இருக்குல்ல. நான் என்ன வேணா சாப்பிட்டுக்குவேன், நான் ஜிம்முக்கு வந்துட்டா நீங்க ஃபிட்னு கிடையாது. ஃபிட்ன்றது பாக்குற லுக் மட்டும் கிடையாது. ஃபிட்னஸ் மட்டும் கோலா வச்சுட்டு பர்சனல் லைஃப் ஸ்டைல்ல விட்டுறாங்க. அப்போ விடும்போது என்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட ஹார்மோன் பேஸ் பண்ணது தான் எல்லாமே இருக்கு. நீ ஹார்மோனை வந்து ப்ராப்பரா ஆக்டிவேட் பண்ணாதான் ப்ராப்பர் ஸ்லீப் வரும், ப்ராப்பரா ரெக்கவரி கிடைக்கும், ப்ராப்பரா மெட்டபாலிசம்ஸ் இருக்கும். ஓகே, ஹார்மோன் பேஸ் பண்ணது. இப்போ நீங்க தூக்கம் மிஸ் ஆனாலே ஹார்மோன் டேமேஜ் ஆகுது, டைஜஸ்டிங் லெவல் கம்மியாயிருது. இப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருது அப்படின்னா, இதை நீங்க சரி பண்ணாம ஃபிட்னஸ்குள்ள போகும்போது அங்க ஆக்சிடென்ட் ஆகும். பிளாங்கா சொல்றோம், ஜிம் போனாங்க, ட்ரைனிங் பண்ணாங்க, இறந்துட்டாங்க. பர்சனலா என்ன பண்ணாரு? இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு வாட் ஜஸ்ட் புஷஸ் யூ டு டு இட்? இதை எதனால பண்றீங்க? வாட் ஜஸ்ட் இது ஈகோ. யார் புஷ் பண்றா? ஈகோ. சார் இது ஒரு ரிஸ்கியான விஷயம் இல்ல சார். இது பட் எனக்கு அது ரிஸ்கியா தெரியல. இப்போ நீங்க இது ரிஸ்கின்னு சொல்றீங்க. 350 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக் ரேசஸ் போறாங்க. அது சின்ன கிளாஸ் ஆச்சு, நம்ம சேஃப்டி கார்டு யூஸ் பண்ணி தான் போறாங்க. நாங்க சேஃப்டி எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். சேஃப்டி நியூட்ரிஷன்ஸ், வே புரோட்டீனை மட்டுமே நம்பிட்டு இருக்க கூடாது. ஒரு 80% ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஜஸ்ட் ஒரு 20% அந்த ஃபியூல். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, உடம்புக்கு பிரச்சனையான அந்த பொருள்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். நல்லா இயற்கையான பொருட்கள் நல்லா சாப்பிடணும். இது உடனே வந்து நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க? ஃபிட்னஸ்ங்கிறீங்க. ஸோ பின்னாடி இருக்க எந்த விஷயத்தையுமே பார்க்காம ஃபிட்னஸ்னால தான் ஆச்சு அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுறீங்க. பட் அடுத்த வர யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? ஓ, ஜிம் போனாலும் இப்படி ஆயிடுமோ, வெயிட் தூக்கினாலும் இப்படி ஆயிடுமோ, இப்படி பண்ணாலும் இப்படி ஆயிடுமோ, இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து வந்துடுறாங்க. நம்ம எதுவுமே பண்றது இல்லை, தானும் கற்றுக்காம மற்றவங்களுக்கும் கற்றுக்காம அது பற்றி இருக்க நெகட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே ஒரு சில கும்பல் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபியர் ஆஃப் ஃபிட்னஸ். SS மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட we have a set of fitness freaks. பயங்கரமா அவங்களுடைய அந்த ஃபிட்னஸ் ஜேர்னில எக்ஸல் பண்ணிட்டு இருக்கிற டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. we have ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இன் ஃபேக்ட். ஸோ அவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் டு பிரேக் a lot of myths regarding fitness and இன்னைக்குள்ள ஃபிட்னஸ் வேர்ல்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீடைல்டா பேச போறோம். எஸ், are we ready? எஸ். எஸ். பேரண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இந்த ஃபிட்னஸ் ரெஜிம்குள்ள இருக்கிறவங்க மேல அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் நம்ம கேட்குறோம். ஃபிட்னஸ்க்குள்ள அதிக ஆர்வம் காட்டுறவங்க இல்லை நிறைய ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது. நிறைய பேர் ஹேவ் டைட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறப்போ. அந்த மாதிரி நியூஸ்ல நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்கு என்ன பயம் வருதுன்னா, பையன் வந்து போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ, பொண்ணு ஆசைப்பட்டாலோ, இல்லை வேணாம், அது தேவையில்லை, அதுல நீ வந்து போய் இது பண்ணுன்ற இது வேண்டாம், யூ ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் தட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. பிளஸ் வந்து கம்மி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு, ஃபுல்லா அங்கே இருக்காது, டெடிகேட் பண்ணாத ஒண்ணு மொத்தமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இது ஒரு பயத்தை கொடுக்குது. ஃபிட்னஸ் வந்து இப்போ ஒரு பயமா இருக்கு. ராதர் தென் இது ஒரு தேவையா, இது ஜாஸ்தி காசு, இதெல்லாம் தாண்டி ஃபிட்னஸ் இஸ் ஃபியர் நவ். ஸோ நவ் ஐ வுட் லைக் டு பிரேக் த மித்ஸ். நீங்க சொல்லணும் எது எது உண்மை, எது எது பொய். இந்த பயத்தை போக்குறதுக்கான விஷயங்கள் வந்து யூ கேன் டாக் இன் சப்போர்ட் ஆஃப் இட். ஸோ பார்த்தீங்கன்னா மேம், மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஹேவ் லைக் கார்டியாக் அரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு தான் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு, அதனால இறந்துட்டாங்க. ஸோ ஐ எம் அ பர்சன் ஹூ வென்ட் த்ரூ an open heart surgery in 2009. Nothing related to fitness. I had a birth defect. அதில் 2009ல தான் கண்டுபிடிச்சாங்க. ஐ வென்ட் த்ரூ an open heart surgery. என்னோட ஃபிட்னஸ் எப்போ ஆரம்பிச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் வெயிட் போட்டு 3 months வந்து பெட் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ லைக் யூஸ்வலாக யூனோல இந்தியன் பேரண்ட்ஸ் நம்ம ஓவர் ப்ரொடெக்டிவ். ஸோ எங்கேயுமே வெளியே விடல. 3 மாதம் ஒரே ரூம்குள்ளே தான் இருந்தேன் ரிகவரிக்கு வேண்டி. தென் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிடுச்சு. என் ஃபிட்னஸ் ஜேர்னியை அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன் நான். ஓகே, ஐ ஸ்டார்டட் ஆஃப்டர் மை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அப்போ வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் போயிட்டு இருந்தேன். பட் நவ் ஐ எம் இன்டு ஃபிட்னஸ் ஃபுல் டைம். ஐ எம் ஓகே. தேர் இஸ் லைக்
நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்ற நியூட்ரிஷன்லேருந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து உங்கள் ஸ்லீப்லேருந்து எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நான் ஜிம் போகிறேங்கிறக்கு வேண்டி என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு நான் ஜிம் அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தாண்டி நீங்கள் ஜங்க் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கேலரிஸ் ஜாஸ்தி ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஜிம் போகிறேங்கிறக்கு வேண்டி நீங்கள் என்னன்னாலும் சாப்பிட்டுட்டு கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணாமல் ஜிம் போய் நான் கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்றது அது தப்பு இல்லையா? ஓகே ஃபிட்னஸ்க்குள்ள இருக்கிறப்போ ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்றனால மற்ற ஹேபிட்ஸை வந்து அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. சேவ் ஜங்க் ஃபுட் டிசிப்ளின் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தா வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் கூட வரலான்றது ஹர் பாயிண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது வருஷத்துக்கு நம்ம ஒரு வாட்டியாவது கேள்விப்படுறோம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதே இறந்துடுறாங்க அப்படின்றது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த வேர்ல்டு பாப்புலேஷனில் 20,000 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது பெர் டே. ஓகே, நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 89 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அட்டாக் ஆகி டெய்லியுமே சாகுறாங்க. ஆனால் மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கே எடுத்துக்குவோம், ஆவரேஜ் 89 பேர். இந்த ஒரு விஷயம் தான் பேசுகிறோம், மீதி 88 பற்றி நம்ம பேசலை. எல்லா விஷயத்துலையுமே ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து அது ஒரு அட்டாக் எந்த இடத்துல வேணால் வரலாம். ட்ரைவ் பண்ணும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது, வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா சன் நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறையா சோஷியல் மீடியாலாம் வந்தது. குளிச்சுட்டு வந்த பொண்ணுக்கு காலையில் ஹார்ட் அட்டாக். ஒரு காலத்தில் அது எக்ஸ்பென்சிவ், ஏஜ்டு பீப்புளுக்கும் பணக்காரவங்களுக்கும் வரும்னு அது போய் இப்போ சின்ன பசங்களுக்கு கூட வருது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா போர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு, ஜங்க்ஸ், தூக்கம் கிடையாது. நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஏன் ஃபிட்னஸில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் பேசப்படுது, மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னா, we all believe that fitness ஏன் நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருப்போம். நமக்கு இப்போ எனக்கு நான் ஃபிட்னஸ்க்குள்ளே இல்லாத டைமில் எனக்கு வர பிரச்சனைலாம் நான் ஃபிட்டாக இருந்தால் வராதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வரும். ஓகே, ஆனா ஃபிட்டா இருக்கிற அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதை ஏத்துக்க முடியல. இல்ல இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டாலே ஃபிட்டா இருக்கேன்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதானே பிரச்சனை. அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு இருக்குல்ல. நான் என்ன வேணா சாப்பிட்டுக்குவேன், நான் ஜிம்முக்கு வந்துட்டா நீங்க ஃபிட்டுன்னு கிடையாது. ஃபிட்டுன்றது பாக்குற லுக் மட்டும் கிடையாது. உங்க கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கு, உங்க ஹார்ட் கண்டிஷன் என்ன, உங்க பிரீத்திங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு. ஒரு படிக்கட்டு ஏறினா மூச்சு ஆகுதுன்னா இப்போ படிக்கட்டு ஏறும்போது கூட மூச்சு வாங்குவோம். ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து மூச்சு வாங்குதுன்னா ஓவராக வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுப்பாங்க சில நேரத்தில். அப்போ ஹார்ட் ரேட்டு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நார்மலாக வந்து ஒருத்தவங்க எப்படி சொல்லலாம், ரெகுலரான டயட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி அவங்க ஃபேமிலியில் கூட பிரச்சனை இருக்கலாம் இல்லையா. அவங்களுக்கு இப்போ பிபி இருக்குது அப்படின்றது செக் பண்ணிட்டு வரணும். ஜிம்மில் யாருமே பிபி செக் பண்ணுறது இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் ரேட் அதிகமாக போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு ஃபிட்னஸ் பேண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ சில விஷயங்கள் வந்து எனக்கு பிபி இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்றவங்க ஃபிட்னஸ் பேண்ட் யூஸ் பண்ணி ஹார்ட் ரேட், அவங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டுன்னு இருக்குது, மினிமம் ஹார்ட் ரேட், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டுன்னு இருக்குது. அந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டுக்கு போகும்போதே வார்னிங் கொடுத்துரும். இப்போ அவர்லாம் 2 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணார்னா அப்போ ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கலாம். இந்த இடத்துல இதை வந்து கரெக்டுன்னே நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. ஒரு நார்மல் பர்சன் கரெக்டான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவருக்கு இது மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ அது ஒரு டிபேட்டில் வரும். இதில் என்ன வேணா தப்பு இருந்திருக்கலாம். ஓகேங்களா. நம்ம இதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அது என்னன்றது சொன்னதுக்கு அப்புறம் தான் டீட்டெயிலே தெரியும். அவர் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு குளிக்க போயிருக்காரு. உடனே அவர் ஸ்டீம் எடுத்தாரா இல்லை சில்லுன்னு எடுத்தா கூட எடுத்தாரான்றது தெரியாதா. அந்த ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஜிம்முக்கு போயிட்டாலே ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. அதை மீறி அவங்க லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஃபிட்டாக இருக்குது. இப்போ மேபி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிடிஸ் கண்டிஷனுக்காக, அதாவது காம்படிஷனுக்கு போகிறோம் ஒரு கண்டிஷன் கொண்டு வரணும்னு சொல்லி எடுப்பாங்க. இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் செக் பண்ணி ஒரு ப்ராசஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதையே வந்து ஷார்ட் கட்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பயம் டோட்டல் ஃபிட்னஸையே வந்து வேற மாதிரி திருப்பி விடும். ஓகேங்களா. எஸ், பிரேக் த மித். ஃபிட்னஸ்னாலே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஜிம்முன்னு ஆகி போச்சு. ஃபிட்னஸ்ங்கிறது என்னென்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம அனிமல், நம்மக்கிட்ட வந்து தானே நம்மளே செய்கிறதுக்கு விஷயம் இருக்குது, அது யாரும் செய்கிறதில்ல. இப்போ இங்கே ஃபிட்னஸ் இல்லை. ஓகே, இதுக்காக என்ன பண்ணுறோம், மாடர்ன் கல்ச்சருக்காக வந்ததுனால நமக்குன்னு ஒரு ஸ்மார்ட்டாக கொண்டு வந்தது தான் இந்த ஜிம் ஃபிட்னஸ்னு அப்படி வந்தது. இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து இப்போ ரெகுலராக வாக் பண்ணுறீங்க, ரெகுலராக வேலை செய்கிறீங்க, வீட்டில் நீங்கள் ஃபுல் ஒர்க்கு நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜிம் தேவை கிடையாது. அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்றீங்க, டைமுக்கு தூங்குறீங்க, ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்றீங்க, ஃபேட்டி ஃபுட்டை கம்மியாக சாப்பிட்றீங்க, தேவைக்கு பசிக்கு அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபிட்னஸ் எந்த ஜிம்மே தேவை கிடையாது. ஓகே, ஸோ ஜிம்முன்னு எங்கே போகுது அப்படின்னா நமக்குன்னு ஒரு இதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்தில் தான் நம்ம அதை ஒரு டைம் சூஸ் பண்ணி நம்மளோட பிஸி ஷெட்யூலில் ஒரு ஷெட்யூலில் ஒதுக்கி பண்ணுறோம்.
நமக்கு இருக்க கோலில் ஃபிட்னஸ் கோலுன்னு ஒரு கோலை வச்சு அதை பண்ணுறோம். பண்ணுறதுனால நமக்கு ஜிம் தேவைப்படுது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபிட்னஸ் மட்டும் கோலாக வச்சுட்டு பர்சனல் லைஃப் ஸ்டைலில் விட்டுடுறாங்க. அப்போ விடும்போது என்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நம்மளோட ஹார்மோன் பேஸ் பண்ணது தான் எல்லாமே இருக்குது. நீ ஹார்மோனை வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணால் தான் ப்ராப்பர் ஸ்லீப் வரும், ப்ராப்பராக ரெக்கவரி கிடைக்கும், ப்ராப்பரான மெட்டபாலிசம்ஸ் இருக்கும். ஓகே, ஹார்மோன் பேஸ் பண்ணது. இப்போ நீங்கள் தூக்கம் மிஸ் ஆனாலே ஹார்மோன் டேமேஜ் ஆகுது, தூக்கம் மிஸ் ஆனாலே டைஜஸ்டிங் லெவல் கம்மியாயிருது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது அப்படின்னா, இதை நீங்கள் சரி பண்ணாமல் ஃபிட்னஸ்குள்ளே போகும்போது அங்கே ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த மாதிரி தவறுகள் ஏற்பட்டு ஏதாவது நடக்குது. இது மட்டும் கிடையாது, வெயிட் தூக்கும் போது வெயிட்டை மேலே போட்டு விழுந்தவங்க இருக்காங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கேராகி விழுந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா ப்ராப்பரான இன்டேக்கில் ஸ்லீப் இல்லை. ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஹார்ட் இந்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மெக்கானிசமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட எமோஷனல் ஆக்டிவிட்டிக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். உங்களோட இப்போ திடீர்னு ஒரு அதிர்ச்சி வந்தாலும் ஏதாவது ஒரு திங்க் வந்தாலும் உங்களோட நீங்கள் 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுறத 10 செகண்டில் கொண்டு போயிடும் ஹார்ட் ரேட். இப்போ எமோஷனல்ஸையும் இது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் ஃபிட்னஸில் மட்டும் ஹை இன்டென்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இது பண்ண வேலைக்கு ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் தேவை. வீட்டுக்கு போனோடனே ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது கார்டியாக் அரெஸ்ட் ஈஸியாக வரும். கார்டியாக் அரெஸ்ட் வேற, கார்டியாக் அட்டாக் வேற. ஓகே, கார்டியாக் அட்டாக்ங்கிறது வந்து கொலஸ்ட்ரால் பேஸ் பண்ணி பிளட்ல வால்வ்ல அரெஸ்ட் ஆகி வருது. கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது வந்து அதிர்ச்சியில் போகிறது, இந்த பிபி அப்நார்மலில் வருது, பேனிக் அட்டாக் சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் ட்ரெயின் பண்ணி ரிதம் மாதிரி ஸ்டக் ஆகிறதா இருக்கலாம். ஓவர் ட்ரைனிங் பண்ணி மூச்சு அடைச்சி அந்த ஹார்ட் ரிதம் ஏறி போய் நீங்க இருக்கலாம். சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி ஏன் வருது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களால் ஒரு இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ படி ஏற முடியும்னா மூச்சு அடைக்கும் உட்காந்துப்பீங்க. அந்த சப்ளிமெண்ட் என்ன தெரியுமா பண்ணும், உங்களோட லெவலை தாண்டி புஷ் பண்ணி விட்டுரும். அப்போது உள்ளுக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ் தான் உங்களுக்கு புஷ் பண்ணுது, உங்களோட பிரெயின் புஷ் பண்ணலை. பிரெயினுக்கு தெரியும் ஸோ இவ்வளோ தான் லிமிட்டு, நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுது, அந்த பிரெயினை வந்து நீ வேலை செய்யாத நான் இங்கே வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு அடாப்ட் ஆனது. ஓகே, இந்த ட்ரக்குக்கோ சப்ளிமெண்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆகலை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹார்ட் வந்து அதோட மோட்டாரோட ஆர்பிஎம் தாண்டி போகும்போது பஸ்ட் ஆயிடுது. This is very scary actually. எஸ், இதுதான் ஃபேக்ட். இந்த இடத்துல அவர் பண்ணாரு பாருங்க ட்ரைனிங், சம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவர் பண்ணுற ட்ரைனிங் நம்ம ரீசெண்டாக ட்ரைனிங் பார்க்கும்போது அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து யாராலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மோசமான ட்ரைனிங் அதை பண்ணியிருக்காரு. நல்லா கேட்டுக்கோங்க, பிபி வந்து டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா பிபி ரைஸ் ஆகும். ஓகே ஓகே, சோடியம் லெவல் கம்மியாயிரும், பிஹெச் லெவல் மாதிரி பொட்டாசியம் லெவல் கம்மியாகும். ஹார்ட்டுக்கு வந்து மெயின் ரெஸ்பான்சிவ் பொட்டாசியம். ஓகே, இப்போ என்ன ஆகுது, ஸ்டீம் போயிடுறாரு, இருக்கிற டீஹைட்ரேஷன், ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ என்ன ஆகுது, பிபி அப்நார்மல் ஆகிடுது, டீஹைட்ரேஷன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காகவே ரிதம் மேபி என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு ப்ளீட் ஆகிருக்கு. அப்போது அவர் ப்ராப்பரான எலக்ட்ரால்ஸ் உடம்புல இல்லை. இதெல்லாம் பேஸ் பண்ணது தான் இங்கே ப்ராப்ளம் நடக்கும். இங்கே அவங்க என்ன தப்பு பண்ணாங்க யாருக்குமே தெரியாது. பிளாங்காக சொல்கிறோம், ஜிம் போனாங்க, ட்ரைனிங் பண்ணாங்க, இறந்துட்டாங்க. பர்சனலாக என்ன பண்ணார், அவருக்கு பர்சனல் ஸ்ட்ரெஸ் இருக்குதா, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குதா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை ப்ரெசென்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காரா, இல்லை எதையுமே தெரியாமல் பிளாங்காக சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால மட்டும் தான் நடக்குது. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறீங்க. நைட் ஷிஃப்ட் போகிறவங்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வருது, கார்டியாக் அட்டாக் வருது. ஓகே, ஸோ இந்த நம்மளோட டே நைட் ரொட்டீன்ஸ் மாறினாலுமே, நம்மளோட ஸ்லீப்பிங்ஸ் மிஸ் ஆனாலுமே, எக்ஸ்ட்ரீம் சப்ளிமெண்ட்ஸ் கஃபைன்ஸ் எடுக்கிறதுனாலுமே, ஸ்லீப்பிங் மிஸ் ஆனாலுமே, உடம்பு நியூட்ரிஷனல்ஸ் அதிகமாக ஏற்பட்டு ஆர்கான்ஸ் எது ஹெல்த்தை லூஸ் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பேசினப்போ ஐ டோன்ட் நோ மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு 2 நிமிஷம் நிஜமே ரொம்ப பயமாக இருந்துச்சு, வெரி ஸ்கேரி. இப்போ உங்கள் பார்க்குறப்போ இன்னும் ஒரு மாதிரி இன்னும் யோசிக்க வைக்குது. ஈவன் ஆஃப்டர் நோயிங் இட் இஸ் ஸோ ரிஸ்கி. இப்போ நீங்கள் சொன்னீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்போ அந்த வெயிட் ஜாஸ்தியாகி மேலே விழுந்து இறந்தவங்க இருக்காங்க, தப்பான ப்ரொசீஜர்ஸ் பண்ணி உடம்பு ஏற்றினவங்க இறந்தவங்க இருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் வந்தவங்க இருக்காங்கன்றப்போ இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு வாட் ஜஸ்ட் புஷஸ் யூ டு டூ இட்? இதை எதனால பண்ணுறீங்க? வாட் ஜஸ்ட் இது ஈகோ. யார் புஷ் பண்ணுறா? ஈகோ. ஆக்சுவலாக நான் சூஸ் பை ப்ரொஃபஷனல் இல்லை, அச்சீவ்மெண்ட்ஸ் நான் வந்து அதை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இருக்கிற காம்படிட்டர் வந்து அதிகமாக வருவாங்க. ஸோ அவங்க நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக என்னோட ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சார் அது ஒரு ரிஸ்கியான விஷயம் இல்லை சார் இது. பட் எனக்கு அது ரிஸ்கியாக தெரியல. இப்போ நீங்கள் இது ரிஸ்கின்னு சொல்கிறீங்க, 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் ரேசஸ் போகிறாங்க. அது சின்ன கிளாஸ் ஆச்சு, நம்ம சேஃப்டி கார்டு யூஸ் பண்ணி தான் போகிறாங்க. நாங்களும் சேஃப்டி எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். சேஃப்டி நியூட்ரிஷன்ஸ். இது நான் வந்து ரொம்ப
எப்படி கேட்குறேன்னா பர்சனலாக ஒரு மெடல் வின் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இருக்க சிட்டிசன் வந்து ஒன்று ஆர்மியில் வந்து இறந்து போனால் மேலே வந்து அவங்களோட ஃப்ளாகை ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கும்போதே கண்ட்ரியோட பெருமைக்காக அது தூக்கி பிடிக்கிறோம். அப்போ நேஷனல் ஆந்தம் பிளே ஆகுது, அந்த போது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ கண்ட்ரிக்காக நம்ம ஒரு இருக்கோம், நாளைக்கு நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்மளோட பெயின் நம்ம ஃபேஸ் பண்ண பெயின் ஒருத்தன் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். நம்மளை பார்த்து 4 பேர் வந்து இந்த டிசிப்ளினான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் இதை பண்ணுறேன்னு உள்ளே வந்து லைஃப் ஸ்டைல் மாறினவங்க இருக்காங்க. நாங்கள் பல பேர் ரோல் மாடலாக இருக்கோம். எப்படின்னா ஒரு லைஃப் பேட்டர்ன், ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரீகேப் மாதிரி. ஒரு ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ரெக்கவர் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ நான் இல்லை, இவங்க யாரா எல்லாருமே இருக்கட்டுமே, எல்லாருமே பெயினை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. நாளைக்கு நீ உன்னோட பெயின் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ரெக்கவர் அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக நீ ஹாப்பியா அது எங்களுக்கு போகும். ஸோ அது ஒரு ஹை கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் வந்து வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 1 இயருக்கு அப்புறமே. அது வந்து நான் வீடியோவில் எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப அதெல்லாம் எடுத்தால் அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ப்ரெஷர் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இல்லையா, அங்கே வந்து ராமச்சந்திராவில் இருக்கும்போது எங்கள் மாமா வந்து நீ உடம்பு சரியில்லாமல் இருந்த இதெல்லாம் எடுத்துக்கிறியா, எப்படி உனக்கு உடம்பு கம்மியாகுது, வே ப்ரோட்டீன் எடுத்தால் உடம்பு கம்மியாகும்ன்ற மாதிரி எங்கள் வீட்டில் அது வந்து எடுக்கக்கூடாது, அது பண்ணிடாது. இல்லை நான் சாப்பாடு ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே இதை நான் வந்து எதுவுமே வீடியோலையும் காட்டலை, ஆடியன்ஸ்க்கும் தெரியாது. அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு 50,000 அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஓகே பிராண்டெல்லாம் ஏதாவது நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து தான் அவங்க சொன்னாங்க, நீ வே ப்ரோட்டீனே இல்லாமல் நேச்சுரலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு நான் பிராண்டெல்லாம் கொடுக்கணும், உன்னை வச்சு எனக்கு என்ன பிஸ்னஸ் ஆகுதுன்னு போது இல்லை அதெல்லாம் இல்லை, நான் 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தான் இல்லை நீங்கள் அது வீடியோவில் எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணல. ஓகே, அப்போ தான் டிசைட் பண்ணேன். சரி ஓகே, என்னோட ஊர் வந்து அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ அம்மா அப்பா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. எங்கே இருக்குது சார்? போர்ட் பிளேயர், அதர் ஸ்ட்ரீட். அப்புறமா வீட்டுக்கு போயிருந்தேன், வே ப்ரோட்டீன் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு. அப்புறம் அம்மாட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் ஆச்சு வீட்டில் அதை புரிய வைக்கிறதுக்கு. அப்புறம் அம்மாவுக்கும் ஹோட்டலெல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அதை செட்டப் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு 4 மாதமாக தான் நான் ப்ரோட்டீன் எடுக்கிறேன்ற வீடியோவே போட ஆரம்பித்தேன். ஆக்சுவலி என்னோட ஃபாலோவர் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக பண்ணுறீங்க, வே ப்ரோட்டீன் நேச்சுரல் தாங்கன்னு கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க இல்லை வே ப்ரோட்டீன் கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு போது. அப்புறமா எங்கள் அம்மா அதை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போட்டு பாருங்கள், நான் ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன், இவ்வளோ நாளாக நான் வீட்டுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணலை. ஸோ வே ப்ரோட்டீனை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது, ஒரு 80% ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணணும், ஒரு ஜஸ்ட் ஒரு 20% அந்த ஃபியூல். ஸோ அதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு, அதை சரி பண்ணி இப்போது நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு. ஓகே, ஸோ வே ப்ரோட்டீன் இஸ் நாட் ஒரு கெட்ட பொருள் கிடையாது, நல்லது தான். நம்ம டயட்டை வந்து இப்போ நீட்டாக க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான். வே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு கடையிலையும் போய் ஜங்க் ஃபுட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு நீட் அண்ட் க்ளீனஸ் இல்லாமல் நம்ம வே ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது இல்லை. ஸோ ப்ராப்பர் டயட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் வே ப்ரோட்டீன் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஸ்கூப் இல்லை 2 ஸ்கூப் எடுக்கிறோம், ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது நல்லது தான். சரி, இப்போ ஃபிட்னஸில் இருக்கிறப்போ என்னெல்லாம் பயம் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய நியூஸ்ல சமீபத்தில். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? என்னுடைய கருத்து உடற்பயிற்சிங்கிறது வந்து உடல் ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும் மகிழ்ச்சி, இப்படி ஒரு நிலை ஏற்படாது. ஓகே, அவர் உடலில் என்ன கண்டிஷனில் இருந்தாரோ, அவர் என்ன உடம்பு எப்படி இருந்துச்சோ, ஆனால் அவருடைய நிலைமை பயிற்சி செய்யும் போது அந்த மாதிரி ஆயிருக்கு. முதல்ல இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில். இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட எண்ணெய் இதை முதல்ல தவிர்க்கணும் எல்லாருமே. பொதுவாக நானும் குறிப்பிட்ட ஏஜ் ஆகிட்டாலே அதை கட் பண்ணணும். பொதுவாகவே ஆயிலை கட் பண்ணணும். சுகரும் திட்டமான அளவில் சாப்பிடணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம இது பண்ணாலே இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்மளுக்கு வராது. சொல்கிறது புரியுதா? அதனால் உடற்பயிற்சி செஞ்சனால அந்த மாதிரி ஆகிட்டாங்க கேட்கும்போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை வச்சு எங்கள் வீட்டிலலாம் எதுவுமே என்ன செட்டப் பண்ணல, ஏற்பட்டு நான் வேணால் செய்யுங்க. அதாவது அன்றைக்கி நான் பண்ணும்போது பசங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, என்னால் குறிப்பிட்ட லெவலில் போக முடியல. பசங்களை படிக்க வைக்கணும், அவங்கள வளர்க்கணும், இந்த இதிலே இருந்தனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, பொண்ணு சப்போர்ட் பண்ணுறா, பையனை சப்போர்ட் பண்ணுறான். அந்த விஷயம் கேட்டோன்னு என்னப்போ அந்த மாதிரி ஆச்சு. சரி, அவர் உடம்பு என்ன கண்டிஷனாக இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரிப்பா, அதனால் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா, இதுதான் பையன் தான் சப்போர்ட் பண்ணுறான். நம்ம வீட்டிலலாம் அந்த பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டுக்காரமும் முழு சப்போர்ட்டு. காலைல நானே கொஞ்சம் லேட்டானா கூட அவங்க எழுப்பி விட்டுருவாங்க. மணி என்ன ஆச்சு, 4:30 போய் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, வாக்கிங் போலையாங்க கட்டுவாங்க, ஜிம்முக்கு போலையாங்க கட்டுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பைய எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் உடல் பயிற்சிங்கிறது வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு,
உடம்புக்கு பிரச்சனையான அந்த பொருள்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். நல்லா இயற்கையான பொருட்கள் நல்லா சாப்பிட்ணும். வேர் புரோட்டீன் இருக்கிறதுனால இந்த பாதிப்புலாம் ஏற்கனவே கூட நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். வேர் புரோட்டீன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடலாம், உடம்புக்கு இருக்காங்க. ஸோ யூ ஃபினிஷ். ஐ ஹேவ் சம்திங் டு ஆட் ஆன். நீங்கள் உங்களோட பாயிண்ட் இதில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபியர் அதிகமாக இருக்குது. பையன் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. எந்த ஒரு ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருந்தாலும் எந்த ஒரு சப்ளிமெண்டேஷன் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தான் வைப்போம். யார் பாப்பா? அம்மா பார்ப்பாங்க, அப்பா பார்ப்பாங்க. இதை பற்றி ஒரு 4 பேர்கிட்ட கேட்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. அவங்க சொல்கிற விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபியராக மாறுது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு அதை பற்றின நாலேஜை கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் இல்லை. எஸ், கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட்டின் சாப்பிட்டா குட்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட்டின் சாப்பிட்டா பேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவனோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணி நம்ம எதை யோசிச்சு இது நல்லதுன்னு தெரியாமல் கெட்டதுன்னு தெரியாமல் நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு காஷிப் தப்பான விதமாக சொல்லும் போது அது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஃபியர் மேஜராக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா செம்மையாக சொல்லிட்டாரு. ஸோ எமோஷன்ஸ். ஸோ ரொம்ப விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ மசில் மைண்ட் கனெக்ஷன் வந்து ஒரு மெக்கானிசமாக நமக்கு வந்து பாடியை ரியாக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுது. பட் எமோஷ்னலி நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம்? இப்போ ஒரு ஒர்க்கில் டெட்லைன் கொடுத்துறாங்க, கமிட்மெண்ட் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணலை, ஓவர்லோட் ஆகிட்டே தான் இருக்குது. அது கூட இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ஃபேமிலியில், டெப்ஸு, ஸோ வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ், இது தனியாக இருக்கும் போது ஓவர் திங்கிங் ஆகுது. இது கூட வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக நம்ம ஜிம்முன்னு ஒரு சொல்யூஷனை எடுப்போம். ஸோ அதுக்குள்ளே போவோம், ஹெவியாக ட்ரைன் பண்ணுவோம். ட்ரைன் பண்ணும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் ட்ரைன் பண்ணுவோம், ஐயோ வீட்டில் ஏதோ வேலை இருக்குது, இன்றைக்கி ஒர்க் முடிக்கணும். ஸோ ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஓடிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமேட்டு அவங்க பாடி ரெக்கவர் பண்ணுறதையும் தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஸோ அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல, அவங்களுக்குள்ளேயே டம்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அறியாமல் ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இத்தனை நாள் நம்ம பிரேக் விட்ட ஹேபிட்ஸ் வந்து அந்த இஷ்யூஸ்க்கு வந்து பின்ஃபால் ஆகிடுது. ஸோ பிரேக் விட் ஹேபிட்ஸ்னால் சரியாக டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராப்பராக தூங்கியிருப்பாங்க, டெய்லி லைஃப் ஸ்டைலில் வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ஸு, ஏதோ ஒரு திங்கிங், ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சைட் சப்போர்ட்டாக இருந்திருக்கு அந்த இஷ்யூஸ் ஆகிறதுக்கு. இது உடனே வந்து நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க? ஃபிட்னஸ்ங்கிறீங்க. ஸோ பின்னாடி இருக்க எந்த விஷயத்தையுமே பார்க்காம ஃபிட்னஸ்னால தான் ஆச்சு அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுறீங்க. பட் அடுத்த வர யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? ஓ ஜிம் போனாலே இப்படி ஆகிடுமோ, வெயிட் தூக்குனாலே இப்படி ஆகிடுமோ, இப்படி பண்ணாலே இப்படி ஆகிடுமோ, இவங்க இப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் இன்னும் 2 வருஷத்தில் இவங்க போயிடுவாங்க, நம்ம இப்படியே இருக்கலாம், நான் ஜிம்மே போக மாட்டேன், இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து வந்துடுறாங்க. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிய வைக்கும் போது இதுக்கு பின்ஃபாலாக என்ன இருக்குது, இதை நெகட்டிவிட்டியாக என்ன சொல்கிறாங்க, அதை பாசிட்டிவிட்டியாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்றது தான் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் மூலிமா ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஜிம்மில் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஸோ அதை தாண்டி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நாலேஜ் அப்சர்வ் பண்ணலாம், யூடியூப் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி நாலேஜை அப்சர்வ் பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, தானும் கற்றுக்காம மற்றவங்களுக்கும் கற்றுக்காம அது பற்றி இருக்க நெகட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே ஒரு சில கும்பல் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபியர் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ அவங்க தான். ஸோ இதை தாண்டி இதில் இருக்க மித்தை பிரேக் பண்ணி ஃபேமிலிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இந்த விஷயத்தில் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி நிறைய பேரை ஃபிட்னஸ் லைஃப்க்கு கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஈஸ்வரன் நான் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, நீங்கள் வேர்ல்டு மெடல் பண்ணிட்டீங்க, அச்சீவ் பண்ணிட்டீங்க, அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வின் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம கண்ட்ரிக்காக ஆர்மிக்கு போகிறாங்க, தெரிஞ்சே அனுப்புகிறோம். எப்படி அனுப்புகிறோம்? ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதில் டிசர்வ், அதில் ஒரு வெறி இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும், நம்ம ஃபேமிலியில் யாருமே அடுத்த லெவலுக்கு முன்னாடி போகல, நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம ஃபேமிலி ஜென்ரேஷனே மாறும், ஸோ அதுக்காக நம்ம எஃபர்ட் போடுவோம். இந்த ஒரு விஷயம் என் லைஃப்பை மாற்றிடாதா? இப்போ ஒரு ஆக்டிங்காக சான்ஸ் கேட்டு போகிற ஒரு பர்சனாக இருக்கலாம், இந்த ஒரு விஷயத்தினால நான் மாற மாட்டேனா, இந்த ஒரு மெடல் என் லைஃப்பை மாற்றிடாதுடா, இந்த ஒரு ஜாப்னால என் கரியர் சேஞ்ச் ஆகாதான்னு அவங்க போகிற எஃபர்ட்னால தான் அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுவே ஈஸ்வரன் நான் வந்து ஏதோ ஒரு ஜாப் போயிட்டு இருந்தா இப்போ கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்களா? இல்ல அவர் ஒரு விஷயத்த அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பெட்டர் கொடுக்கணும், புரியுதுங்களா? அந்த பெட்டர் கொடுத்து அதில் அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, பல பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, பல பேர் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இவர் ஒரு ரோல் மாடலாக இருக்காரு. ஸோ இன்ஸ்பயர் பண்ணுறதுனால தான் அவர்னால நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அந்த விஷயம் தான் எல்லாத்துலேயும் நெகட்டிவிட்டி இருக்குது. ஒரு ஆத்லெட்டாக இருந்தாலும் இன்ஜுரி ஆகும், ஒரு பாக்ஸராக இருந்தாலும் இன்ஜுரி ஆகும், ஏன் டெத் இஷ்யூஸோட நடக்க சான்சஸ் இருக்குது. பட் நம்ம நெகட்டிவிட்டி மட்டும் பார்த்துட்டு பாசிட்டிவிட்டி இதனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுது, அதுக்காக ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்த்து அடுத்து என்ன பண்ணலான்றத
பெட்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் எனக்கு ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ ஃபிட்னஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே ஒரு டிரைவ் ஒன்று பயங்கரமாக இருக்குன்றது ஐ கேன் சீ இன் எவ்ரிபடி. ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் அந்த ஃபிட்னஸ்குள்ளே வந்து லைட்டாக அதோட அந்த கிக்கை டேஸ்ட் பண்ணவங்க வந்து அதுக்கப்புறம் தே கீப் மூவிங், தேர்ஸ் நோ லுக்கிங் பேக். இதுக்கப்புறம் பெட்டராக பண்ணணுன்றது தான் எல்லாருக்குமே இருக்கு. இது எந்த அளவுக்கு வேர்சன்ட் ஆகுதுன்னா, ரீசெண்டாக தேர் வாஸ் a ரீல். அந்த ரீலில் வந்து ஒருத்தர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் விற்கிறவர், ஹிஸ் ப்ரொமோட்டிங் ஹிஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்து அவர் சொல்லி வைக்கிறாரு, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, கன்சியூம் பண்ணீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா கூட இந்த ஃபிட்னஸ்க்குள்ள இருக்கிற அந்த எந்தூசியாஸ்ட் வந்து அதை வாங்கி தே ஆர் யூசிங் இட். ஸோ லைஃப் த்ரெட்டனிங்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை வாங்கி அதை யூஸ் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்குள்ள ஊறி போயிருக்காங்க. அப்போ இங்கேதான் அந்த ஃபியர்ன்ற விஷயம் இன்னும் ரொம்பவே ஆழமா அதோட பிக்சர் வந்து இன்னும் கிளியரா இருக்கு. See, it is very scary. How can someone do this அப்படின்ற ஒரு பயம் வருது இல்ல. இதுக்கு யாராவது ஒருத்தங்க எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தா எனக்கு. சரி, இப்போ வந்து குடிக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, வாரத்துக்கு எத்தனை வாட்டி சாப்பிடுறீங்க? See, இது வந்து சொல்லுங்க, அது வந்து ஹெல்த்தியா? ஓகே, இல்ல அன்ஹெல்தி தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. அப்ப அதே மாதிரி ஒரு விஷயம் ஹெல்த்தியா இருந்தாலும் அன்ஹெல்த்தியா இருந்தாலும் அப்படி என்ன ஆயிட போகுது, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுல ரிசல்ட் கிடைச்சி ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் எடுத்து மேலே போனவங்களும் இருக்காங்க. அதை எடுத்துட்டு அதோட கன்க்ளூஷனும் டிஸ்க்ளைமரும் தெரியாம நெகட்டிவிட்டிக்கு போறவங்களும் இருக்காங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ எல்லாமே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஒரு விஷயம் தான். ட்ரை பண்றது, யூ கேன் புட் யுவர் லைஃப் அட் ஸ்டேக்ல. நீ உயிரை வந்து பணைய வச்சு ஃபிட்னஸ் நான் பண்றேன், நான் வந்து பாடி பில்ட் பண்றேன்னு இருக்க முடியாது இல்ல. அதுதான் இங்க நாங்க வந்து கேக்குற கேள்வி வந்து அப்படி பண்ண வேண்டாம் மீனிங் இருக்கலாம். இன்னொரு மீனிங் என்னன்னா, அந்த ப்ரீ ஒர்க் அவுட் ஒர்க் என்ன தெரியும்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு எனர்ஜி கொடுக்கும். எக்ஸ்ட்ரீமா எனர்ஜி கொடுத்தா கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனுஷன், நான் சொல்லிட்டேன், நம்மளோட எவ்வளோ முடியுமோ நமக்கு உடம்பு தெரிஞ்சது வரைக்கும் நம்ம லிமிட் போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி உள்ள ட்ரக் போகும்போது தான், கெமிக்கல்ஸ் உள்ள போகும்போது தான் புஷ் பண்ணி நம்ம அதை எக்ஸ்ட்ரீமா பண்றோம். அது பண்ணும்போது என்ன ஆகுது, ஹார்ட் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ அது வந்து என்ன ஆகுது, ஸ்டக் ஆகுது, கார்டியாக் அரெஸ்ட் வருது. அதான் மீன் பண்றாரு, இது எக்ஸ்ட்ரீம் பவர், உனக்கு எனர்ஜி ஹெவியா கொடுக்கும், உன்னோட ஹார்ட் நின்று போற அளவுக்கு இது வந்து எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அது மீனிங். அல்ல, அவர் சொல்றது வந்து பிகினர்ஸ் வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது இல்லையா. அவர் ஒரு டிஸ்க்ளைமர் தான் சொல்றாரு. பேசிக்கா பயன்படுத்துறாரு. நான் ஒரு பாய்சன் செல் பண்றேன், இதை வாங்கி குடிங்க, அப்படி குடிச்சீங்கன்னா இதாயிடும் அப்படின்லாம் அவர் சொல்லலை. இந்த ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் அப்படின்றத அவர் வந்து அவர் சேல்ஸ் பண்றதுக்காக கூட அதை சொல்லலாம். இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கேன்னா அதை நான் ட்ரை பண்ணக்கூடாதுன்றது தான் அவரோட அந்த சேல்ஸ் பர்சனோட மைண்ட் செட்டாக இருக்கும். இப்போ இவங்க வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்காங்கன்னும் போது அதை எடுக்கும் போது இவங்களுக்கு அது ஒன்றும் ஆகாது. நாங்கள் லெவலுக்கு எடுத்துப்பாங்க. இந்த ப்ரீ ஒர்க் அவுட் பற்றி சொன்னதுனால சொல்கிறேன், பாடி பில்டர்ஸ் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எப்படி எடுப்பீங்க சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு 4 hours மேலே ட்ரைனிங் பண்ணுறோம், காலைல 2-3 hours பண்ணுறோம், ஈவினிங்கும் பண்ணுறோம். எவ்வளோ ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சா எங்களுக்கு கஃபைன்ஸ் அதிகமாக போயிட்டா எப்படி எங்களுக்கு தூக்கம் வரும்? கண்டிப்பாக தூக்கம் வராது. அஃப்கோர்ஸ் பாடி பில்டரால் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுக்க முடியாது, எடுத்தால் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வரும். இப்போ கூட நான் விட்டா படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பேன். சரி, ப்ரீ ஒர்க் எடுத்தால் தூக்கலாம் மாதிரி வராது, நிறைய எடுத்தாலாம். அவங்க வந்து அதுக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தூக்கம் இல்லாமல் போய் சஃபர் ஆகி அதனால ஏதாவது டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமே அப்புறம் தான் பயம் வரும். நெருப்புனா சுட்டால் தான் தெரியும், நெருப்பு கிட்ட போகக்கூடாதுன்னு. சரி, அதே மாதிரி தான் அது மாதிரி பயம் கொடுத்துறாரு. எக்ஸ்ட்ரீமாக லெவல் போச்சுன்னா ஹார்ட் நின்று போயிடும், அவ்வளோதான். அது சொல்லுங்க, அப்படி அந்த அளவுக்கு பவர் இருக்கா, குர்ஆன் பவரை பாத்துறேன் அப்படின்னு ஈகோ டச் பண்றாரு. This is what I think in the entire conversationல I understood that fitness is necessary. எல்லாருக்குமே ஃபிட்னஸ் தேவை. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸ் தேவை. பட் இன்னொன்னு என்ன புரியுதுன்னா, there's a clear ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஈகோன்ற விஷயம் ஒன்று ட்ரிகர் ஆகுது இல்லை, ஃபிட்னஸ்லயே ஊறி போய் ஃபிட்னஸ்லயே ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த ஒரு ஈகோ ஹிட் ஆகி அதுக்காக நிறைய விஷயங்கள் அட்வான்ஸா பண்றப்போ இட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்ற விஷயம் புரியுது. இட் இஸ் நெசசரி, பட் அதை வந்து எப்படி நீங்க அதை நாலேஜ் இல்லாம எடுத்துட்டு போறீங்க. எக்ஸாக்ட்லி, எதுவுமே நாலேஜ் இல்லாம போனா ஸோ இது மாதிரி நடக்குங்கிறது. இது என்னன்னா, நீ சூ பைக் வாங்குறாங்க 1000 cc, அவளோட பவர் என்ன, எக்ஸ்ட்ரீமா போனா காலி தெரிஞ்சுதானே வாங்குறாங்க. ஏன்னா அது அவ்வளோ பவர் போறா. ஒரு பைக் வாங்கினா 280 டாப் ஸ்பீட் 350ங்கிறாங்க. ஆனா அதை யார் டாப் ரீச் பண்ண போறா? 120க்கு மேல 140 ரீச் பண்ண போறது கிடையாது. ஆனா அதோட ஆபத்து இருக்கு. ஆனா அதை சொல்லிதான் விற்கிறாங்க. ஏன்னா அதோட ஹைப் கிரியேட் பண்ணும்போது டச் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஈகோ கிளாஷ் பண்றாங்க. ஸோ இதான் கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. நம்ம அதை நினைச்சிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே பார்ப்பான், யூஸ் பண்ணி பார்ப்பான், ஒண்ணுமே இல்லையா அப்படி அது ஒன்ஸ் வாங்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் அது. ஸோ எஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒரு
ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயம் நல்லதா சொன்னாங்க அண்ட் நீங்க சொல்றதும் பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கொடுத்தது. அஃப்கோர்ஸ் யூ டீடைல்லி எக்ஸ்பிளைன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோடது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். நீங்க எப்படி வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னது. சார் இந்த ஏஜ்லயும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் an alarm for everybody. You are too young but I don't know, the energy is so high, dude. So yeah, இது இத்தனை ஒரு ஏஜ் குரூப், டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரின்றப்போ ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு ஹெல்தி டிஸ்கஷனாக இருந்துச்சு. லாட் ஆஃப் திங்ஸ் அன்ஃபோல்ட் ஆயிருக்கு. என்னென்ன கிளாரிட்டி தேவையோ அதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a lovely discussion. Thank you for coming. Thank you. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.